அமெரிக்கால இருக்க நியூயார்க்கை சேர்ந்தவங்க வந்து ஒனிஜா, வயசு வந்து 33. அவங்க பாகிஸ்தான நாட்டை சேர்ந்த வந்து அகமது மேனன்ற 19 வயசு வாலிபரோட சோசியல் மீடியால ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் வந்து தொடர்ச்சியா கண்டினியூட்டி ஆயிருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அமெரிக்கால இருந்து பாகிஸ்தான் வர்றாங்க அந்த பெண் வந்து பாகிஸ்தான் வந்து அவங்க வீட்டுல வந்து பேசுறாங்க. சோ அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்து என்னன்னா அந்த காதலை வந்து ஏற்க மறுத்துட்டாங்க. ஸோ இமிடியட்டா வந்து என்னன்னா வெளியில போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து அனுப்பிச்சிட்டு வந்து கதவை பூட்டிட்டு அவங்க வந்து ஊரை விட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து என்னன்னா திரும்பி வந்து அமெரிக்கா போக வந்து விருப்பப்படல. அவங்க வந்து பாகிஸ்தான்லயே இருக்கணும்னு வந்து ஆசைப்படுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து எனக்கு வந்து பாகிஸ்தான் பிடிக்கல, இங்க வந்து இடத்த வந்து எல்லாத்தையும் சுத்தப்படுத்தணும், அதாவது புதிய கார் புதிய டாக்ஸி எல்லாமே மாத்தணும், நான் சொல்றதை கேளுங்க, எனக்கு இமிடியேட்டா ஒரே வாரத்துக்குள்ள வந்து ரொக்கமா 87.39 லட்சம் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து வைரல் ஆகி வந்து ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கு. கர்நாடக மாநிலம் ஹவேரி அருகே அடூர் ஆரம்ப சுகாதார மையம் இருக்கு. சோ என்னன்னா ஒரு நாள் வந்து கன்னத்துல காயமடைந்த ஒரு சிறுவன் வந்து சிகிச்சைக்காக வர்றான். சோ அந்த பெண் என்ன நினைச்சாங்கன்னா கன்னத்துக்கு வந்து காயம் அது தடம ஃபெவிகால் எடுத்து தடவி விட்டுட்டு இருக்காங்க. சோ அவன் வந்து வீட்டுக்கு போனவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பேரண்ட்ஸ் கேட்டோன்னா அவன் நடந்த விவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. சோ இமிடியேட்டா வந்து அந்த அம்மா வந்து என்னன்னா அந்த நர்ஸை பார்த்து வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன அந்த நர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குழந்தையின் கன்னத்துல வந்து தையல் போட்டா வந்து காயம் ஏற்படும், அதனாலதான் ஃபெவிகால் தடவுனேன் அப்படின்னாங்க. இந்த விஷயம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆச்சு. சோ ஹவேரி மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரி வந்து அந்த பெண்ணை வந்து இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டிருக்காரு.